அதிமுகவில் நான் அம்மா இருக்கிற காலத்தில் நான் நின்று உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கேன். அவர் அவங்களுக்கு பெரியவங்க நாங்கள் தனிச்சு தான் நிற்போம், நாங்கள் தனியாக போட்டிடுவோம் அப்படி இப்படின்னு வீரவசனம்லாம் பேசினாரு. இப்போ என்ன வந்து இப்படி வந்து அதே மாதிரி திமுக வந்து இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தா பல கோடிகளை வந்து அங்கே கூறப்படுது. அமைச்சர்கள் பொன்முடி முதற்கானப்படுது. எல்லா அமைச்சர்களுமே அங்கே கூடி அங்கே உள்ள போர்ட்டல் எதுலையுமே வந்து இடமே இல்லையா. எத்தனை ஒரு வீட்டுக்கு இருக்காங்க, எத்தனை பேருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த இது மாதிரி முப்பது பேசிட்டு அந்த பணத்தை எப்படி பட்டுவாடா பண்ணலாம், எப்படி கொஞ்சம் சேர்க்கலாம், அந்த வாக்குல மக்கள் இந்த தேர்தலில் அபிநய அவர்கள் வெற்றி பெற்று இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை ஒரு பெரும் நம்பிக்கை தமிழ் மக்கள். இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்து அங்கே என்ன மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் தங்களோட தேர்தல் யுக்தியை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சி இதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் பெரிய அளவில் ஒரு நிதி இருக்காது. எளிமையான முறையில் எளிய பிள்ளைகளையும் அரசியல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் எளிய பிள்ளைகள் தான் அரசியலில் நிற்பாங்க. நான் அரசியல் நின்று பல பொருளாதாரங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த காசை வச்சு செலவு பண்ணுறது கூட நாம் தமிழர் கட்சி இல்லை. ஒரு மாற்று இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த பணநாயகம் படைத்த இந்த அராஜக போக்குற வழியில் ஜனநாயக அடிப்படையில் நடத்தக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அப்போ இந்த தேர்தலை வந்து அவங்க எந்த மாதிரி யுக்தியை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பரப்புரை முடிந்தோட ஒரு பொதுக்கூட்டம். எப்பவுமே நம்ம கருத்துக்களை சொல்ல கூட்டமும் நமக்கு வந்து பெரிய எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம வந்து தேர்தல் களத்தில் நிற்கும் போது கூட்டம் போடுறது நமக்கு தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், இது வந்து பெரிய அளவில் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு திட்டமிடல் இருந்திருக்கு. இப்பெருந்திரளாக தமிழகம் முழுக்க இருந்து இன்னைக்கு தம்பி தங்கைகள் வந்து அண்ணன்மார்கள் எல்லாருமே வந்து களத்தில் போய் வேலை செய்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இப்போ பாராளுமன்ற நின்ற பெண் வேட்பாளர்களும் சரி ஆண் வேட்பாளர்களும் சரி எல்லாருமே இப்போ வந்து விக்கிரவாண்டி அந்த பகுதியில் இருந்து பரப்புரையில் ஈடுபட்டிருக்காங்க. வேலை செய்ய பெருந்திரளாக இருந்தாலும் நிதி பற்றாக்குறையும் நிதி சுமை பெரிய அளவில் வந்து இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி அண்ணன் நேற்றைய பேசின பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு தேமுதிகவும் அதிமுகவும் இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து எனக்கு ஆதரவா இருக்கணும், நான் உங்களுக்கு தேமுதிகவுக்கு நான் ஆதரிச்சு பேசியிருக்கேன், அதே மாதிரி அதிமுகவில் நான் அம்மா இருக்கிற காலத்துல நான் நின்று உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன், அதனால இந்த முறை எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளிப்படையாவே பொதுக்கூட்டத்துல கேட்டிருக்காரு. இதை பத்தி அது அண்ணன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த சேனல்ல கீழே வந்து சீமான் கூட்டணி தயாராயிட்டாரு, அவர் அவங்க பெரியவங்க நாங்க தனிச்சு தான் நிற்போம், நாங்க தனியா போட்டிடுவோம் அப்படி இப்படின்னு வீரவசனம்லாம் பேசினாரு. இப்ப என்ன வந்து இப்படி இவர் வந்து மண்டிட்டாரு அப்படின்னு அவர் கேட்டது நேரடியா போய் உனக்கு 2026 நான் கூட்டணி வச்சுக்கிறேன், நீங்க வந்து எனக்கு நேரம் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாரு. இவங்க இருவேறு கட்சிகளும் இன்னைக்கு வந்து களத்துல இல்லை, இருந்திருந்தா அவங்களையும் எதிர்த்து தான் நாங்க பேசியிருப்போம். அப்ப இல்லாத இந்த சூழ்நிலை உங்க சார்புல வாக்களிக்கக்கூடியவர் தவறானவர்களுக்கு திமுக தான் தவறான நபர்களுக்கு வாக்களிக்க வேணாம், எங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க, 2026 பார்ப்போம் அப்படிங்கிற கருத்துக்களை அவரு மக்கள் மத்தியில பேசியிருக்காரு. இது பெரிய அளவு பேசக்கூடிய ஒன்றும் இல்லை. ஏன்னா 2026 உங்களோட கூட்டணி ஒன்றும் அவர் சொல்லலையே, அங்க இருக்கக்கூடியவங்க எனக்கு ஆதரவா வாக்கு செலுத்துங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே இது பெரிய அளவில் அவர் பேசி முடிச்சோன்னா பாத்தீங்கன்னா கீழே ஒரே கமாண்ட், அங்கே பெரிய நாங்க தனிச்சு நிற்போம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நாங்க தனிச்சுதான் நிக்கிறோம், இன்னைக்கும் தனிச்சுதான். அவங்க போட்டி இல்லாத காரணத்தினால் இதை நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கல, அது மாதிரி எனக்கு ஆதரவா உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு உதவியா தான் இதை கேட்டிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக இப்ப பாஜக பாத்தீங்களா, ரெண்டு அவங்களுக்கு வந்து தனி பெரும்பான்மை இன்னைக்கு இல்லை, ஆட்சி அமைக்க முடியல. அப்போ வந்து கூட்டணி கட்சிகள்ல நாளைக்கே அதிமுகவுக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சிகள் இல்லை, எங்கிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆதரவு எங்களை கேட்கத்தானே செய்வாங்க. அதே மாதிரிதான் இதுவும் நாங்க சேராத அடுத்தது அது மாதிரி ஒரு ஆதரவு தானே அவர் கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து பெரிய அளவுல பேசப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இங்க இல்லை. அதே மாதிரி திமுக வந்து இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு பார்த்தா பல கோடிகளை வந்து அங்கே பொருளாதாரம் கூறப்படுது. அமைச்சர்கள் பொன்முடி முதற்கான கொண்டு எல்லா அமைச்சர்களுமே அங்கே கூடி அங்கே உள்ள ஹோட்டல் ரெசார்ட் எதுலையுமே வந்து இடமே இல்லையா. கிட்டத்தட்ட நாம் தமிழர் இங்கேருந்து போயிருக்கவங்க தங்க இடம் இல்லாம கிட்டத்தட்ட விக்கிரவாண்டிக்கு ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் தங்கியிருக்கிற மாதிரி இருக்கு. ஹோட்டல்லாம் எங்கேயுமே ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரும் திரளாக கூடி, ஆனால் வெளியில வந்து வேலை
செய்யலப்பா. பாட்டாளி கட்சி வந்து வேலை செஞ்சு மக்களிடம் போய் தங்களோட பரப்புரை கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா திமுக வந்து அந்த மாதிரி வீடு வீடா போய் தன்னோட கருத்துக்களையும் கொள்கையும் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்லவும் கிடையாதான். ஒரே இது எத்தனை ஒரு வீட்டுக்கு இருக்காங்க, எத்தனை பேருக்கு எவ்வளவுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த இது மாதிரி முகடலில் கூடி கூடி பேசி கூடி எழுதி அந்த பணத்தை எப்படி பட்டுவாடப்படலாம், இதை எப்படி கொண்டு சேர்க்கலாம், இந்த வாக்குகளை மக்களிடம் எப்படி வந்து ஏமாற்றி வாங்கலாம், இந்த பணத்தை கொடுத்து பணம் கொடுத்தோடனே அவங்க ஏமாந்துறாங்கல்ல, ஏமாற்றி இந்த வாக்குகளை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத அவங்களோட பரப்புரை வந்து அந்த மாதிரி இருக்கான். இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இந்த தேர்தலில் அபிநயா அவர்கள் வெற்றி பெற்று இந்த தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பெரும் நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது மக்கள் என்ன மாதிரி நம்ம கட்சியையும் ஒரு மாற்றத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கருத்துக்களா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.